இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்பெகெட்டி அண்ட் மீட் பால்ஸ். ஸோ இது ஸ்பெகெட்டி பிடிக்காதவங்களுக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் முன்னாடியெல்லாம் அந்த பாஸ்தா ஸ்பெகெட்டி இதெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதோடைய டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசங்க. ஆக இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 பவுண்ட் தின் ஸ்பெகெட்டி எடுத்திருக்கேன். நம்ம நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தின் ஸ்பெகெட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வைங்க. கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸ் தின் ஸ்பெகெட்டி இருக்குல்ல, அதை அதில் போட்டு கிட்டத்தட்ட 9-10 நிமிஷம் ஆகும் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. ஸோ இதை போட்டு நல்லா வேக வைக்கலாம். இது வேகிற நேரத்துக்குள்ளே நம்மக்கிட்ட அந்த பீட்சா சாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வேலை ரொம்பவே ஈஸி. அது இல்லைன்னா என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு 8 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த 8 தக்காளியும் ஒரு 3 பல் பூண்டு மட்டும் இருக்கட்டும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சீடை தோலெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த பியூரே மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், பொதுவாக இந்த சாஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட். ஸோ ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த 3 பூண்டு எடுத்துருந்தோம்ல, அதை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டுட்டு, பூண்டு கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் இந்த நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரையை சேர்த்து நல்லா நீங்கள் வற்ற விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல வாய் அகண்ட பாத்திரம் எடுத்தோம்னா சீக்கிரம் நமக்கு அந்த சாஸில் இருக்க தண்ணி வற்றி நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பேசில் லீவ்ஸ், அது இருந்தால் ட்ரையாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அதை லைட்டாக போட்டுக்கோங்க. அது ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா பிளெயினாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ நமக்கு சாஸும் ரெடி. இது செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட ரெடிமேட் சாஸ் இருந்துச்சுன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சாஸும் ரெடி, நம்மளோட ஸ்பெகெட்டியும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட மீட் பால் செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். மீட் பால் செய்கிறதுக்கு இப்போது வீட்டில் இந்த மாதிரி பழைய ப்ரெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் 4லேருந்து ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அந்த சைடில் இருக்க அந்த ப்ரௌன் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நடுவில் இருக்க துண்டுகளை இந்த மாதிரி வெட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகம் 1/3 கப் தண்ணி சேர்த்து இந்த ப்ரெட்டெல்லாம் கொஞ்சம் அதில் ஊற விட்டுருங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம அந்த கோலா உருண்டை மாதிரி அந்த மீட்டை நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒரு பைண்டிங்காக. இப்போ இந்த பிரெட் இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பெகெட்டி நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மேலே 1 கப் நல்ல குளிர்ந்த தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா அது அந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் உதிரியாக இருக்கும். மேற்கொண்டு அது இன்னும் வேகாது, ஓவராக குக் ஆகாது. இப்போ இனி நம்ம அந்த மீட் பால் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ மீட் பால் செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மீட் எடுத்துருக்கலாம். சிக்கன் எடுக்கலாம், டர்க்கி எடுக்கலாம், பீஃப், கோட், எந்த மீட் வேணாலும். இந்த மாதிரி பீஸா வாங்கணும்னு இல்லை, நீங்கள் மின்ஸ்ட் மீட்டாகவே இருக்கும் கடையில், நீங்கள் அப்படி கூட வாங்கலாம். எனக்கு கடையில் வாங்குகிற மின்ஸ்ட் மீட் எனக்கு பிடிக்காது. அது மின்ஸ்ட் சிக்கனாக இருந்தாலும் சரி, பீஃபோ கோட்டோ எந்த மீட்டாக இருந்தாலும் மின்ஸ்ட் மீட் கடையில் வாங்குறது எனக்கு பிடிக்காது. அதில் என்னவோ ரொம்ப அந்த ஃபேட் இருக்க மாதிரியும் என்னதோ எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம மீட் வாங்கி இதை நல்ல ஃபுட் ப்ராசஸர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மீட் போட்டு செய்கிறது. சரி, இப்போ நான் 1 பவுண்ட் மீட் எடுத்திருக்கேன். அந்த 1 பவுண்ட் மீட்டை இந்த நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்ச ப்ரெட்டு கூட மிக்ஸ் பண்ணி இது கூட 1 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை எதுக்குன்னா அதே ரீசன் தான், ஒரு பைண்டிங்காக. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட ஒரு 1/2 கப்பு பொடிசாக நறுக்கின வெங்காயம். மொத்தம் இந்த ரெசிபிக்கு நமக்கு 1 கப் வெங்காயம் வேணும். அதில் பாதி கப் இந்த மீட் கூட போட்டு நம்ம உருண்டையாக உருட்ட போகிறோம். மிச்சத்தை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை சின்ன உருண்டைகளாக நம்ம ஒரு பிளேட்டில் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச ஒவ்வொரு உருண்டையும் நல்ல மைதா மாவில் நல்ல முக்கி அது ஃபுல்லாக அந்த மாவு நல்ல கோட் ஆகிற வரைக்கும் நல்ல முக்கி அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
இப்போ இந்த மாதிரி மாவில் முக்கி வச்ச உருண்டைகளை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணுன்னாலும் அழகாக ஃப்ரீஸ் பண்ணலாம். அது எத்தனை மாதம்னாலும் அப்படியே இருக்கும். நல்ல ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு இந்த உருண்டைகளை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து அழகாக ஸ்பெகேட்டி மீட் பால்ஸ் சூப்பராக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுங்க. ஏன்னா இந்த பாத்திரத்துலேயே தான் நம்ம ஃபுல் ரெசிபியும் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டைகளையும் இதில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட சாஸ் அப்புறம் மீட் பால்ஸ் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்ச மீட் பால்ஸே விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேட் மீட் பால்ஸ் பிடிக்கும்னா இன்னும் வேலை உங்களுக்கு சுலபம். வெறும் மீட் பால்ஸை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு செய்யலாம். ப்ளஸ் அந்த சாஸும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் எல்லா சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது ப்ரௌன் தான் ஆயிருக்கே தவிர உள்ளே வெந்திருக்காது. 100% இது குக் ஆகிருக்காது, வெளியில் மட்டும் வெந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம முழுசாக இதை வேக வைக்கலாம். அடுத்த ஸ்டெப் குக்கிங்க்கும் நம்ம இதே பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த உருண்டைகளை பொரிச்சிட்டு மிச்சம் இருக்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருந்து கொஞ்சம் எண்ணெயை வெளியில் எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே மிச்சம் நம்ம நறுக்கி வச்சதில் ஒரு 1/2 கப் வெங்காயம் இருக்கும். அந்த 1/2 கப் வெங்காயம், ஒரு 3 பூண்டு பல் சின்னதாக நறுக்கினது, அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸ், இப்போ நீங்கள் கடையில் வாங்கின சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் செஞ்ச சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாஸை நல்லா நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்க. சாஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சிலருக்கு நிறைய சாஸ் பிடிக்கும், சிலருக்கு மைல்டாக பிடிக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சாஸோட அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சாஸ் கொஞ்சம் அது பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம பொரிச்சு வச்ச அந்த மீட் பால்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த மீட் பால்ஸ் நல்லா 100% நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகும். அந்த மீட் பால்க்குள்ளெல்லாம் அந்த சாஸோட ஜூஸ் எல்லாம் உள்ளே போய் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மீட் பால்ஸ். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்தில் நல்லா அந்த மீட் பால்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே குக் ஆகி அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இனி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேக வச்ச ஸ்பெகேட்டியை இது கூட சேர்த்துக்க போகிறோம். எல்லா ஸ்பெகேட்டி மேலேயும் அந்த சாஸ் கம்ப்ளீட்டாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீட் பால்ஸையும் உடஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக நல்லா போட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்க. இது ஸ்பெகேட்டியே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கிற ஸ்பெகேட்டி மீட் பால்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த நூடுல்ஸை விட மீட் பால்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுவும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு சிலருக்கு அந்த ஸ்பெகேட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், மீட் பால்ஸ் கம்மியாக, அந்த மாதிரி விரும்புவாங்க. ஸோ உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி தான் இந்த சீஸ் போடுறதும். சீஸ் நான் 1/2 கப்பு சீஸ் போட்டிருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு சீஸ் ஜாஸ்தியாக சேர்ப்பீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பிட வேண்டியதான். என்னோட பசங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் ஸ்பெகேட்டி மீட் பால்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட மாட்டாங்க, மிச்சம் கொண்டு வருவாங்க. அதே இது வீட்டில் நான் ஸ்பெகேட்டி மீட் பால்ஸ் பண்ணி கொடுத்தா அடிப்பொடின்னு சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மீட். இப்போ நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய அந்த மின்ஸ்ட் மீட்டில் 100%மே நம்ம ரா மீட் தான் இருக்குமே தவிர அதில் நம்ம ஃபேட் எதுவும் போட்டு அரைக்கலை. அதே மாதிரி நீங்கள் மின்ஸ்ட் மீட் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தாலும் அதில் லீன் டு ஃபேட் ரேஷியோ பார்க்கணும். லீன் குறைஞ்சது 75% இருக்கணும், அந்த ஃபேட் ரேஷியோ கம்மியாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே நம்ம ரா மீட்டை அரைச்சி பண்ணக்கூடிய மீட் பாலோட டேஸ்ட் தனி தாங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.